வணக்கம் அனைவருக்கும். நான் உங்கள் ஜோதிடர் செல்வம். இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறது ரொம்பவே ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு சப்ஜெக்ட். என்னடா அது இம்பார்ட்டன்டான சப்ஜெக்ட்னு கேட்காதீங்க. நம்ம பொதுவா ஜோதிடத்துல எதையுமே இம்பார்ட்டன்ட் இல்ல அப்படின்னு விட முடியாது. ஏன் தெரியுமா? ஏன்னா ஜோதிடத்துல ஒவ்வொரு விஷயமும் இம்பார்ட்டன்ட் தான். அந்த வகையில ஜோதிடத்துல நம்ம தெளிவா ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கிறதுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த போர்டுல உங்களுக்கு நான் எழுதியிருக்கேன் பார்த்தீங்களா? இது வந்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, வேதைகள் அப்படின்னு சொல்லுவோம். வேதைகள் அப்படின்னா, வேதனையை தரக்கூடிய, பிரச்சனையை தரக்கூடிய ஒரு ஆள். அதாவது நமக்கு ஆப்போசிட்டான ஒரு ஆள். நாம என்ன சொன்னாலும் அதுக்கு ஆப்போசிட்டா தான் இவன் செய்வான்னு அர்த்தம். புரியுதுங்களா? வேதை அப்படிங்கிறது வேறு விதமாக செய்யக்கூடியவன். அப்போ நான் எனக்கு வேணும் அப்படின்னு சொன்னா இவன் தரமாட்டான்னு சொல்லுவான். எனக்கு வேணாம் அப்படின்னு சொன்னானா இவன் தருவான்பான். இதுதான் இந்த வேதைகளுடைய வேலை. இப்போ இந்த வேதைகள் பத்தி ஒரு புரிதல் உங்களுக்கு கிடைச்சிருக்கும். வேதைனா என்ன? வேதை அப்படிங்கிறது என்ன செய்யும் நம்மளுடைய ஜாதகத்துல அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு புரிதல் கிடைச்சிருக்கும். இன்னும் புரியல அப்படின்னா, இன்னும் சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா, உங்களுக்கு 2ஆம் பாவம் வருமானத்தை குறிக்கக்கூடிய ஒரு பாவம். எல்லாருக்குமே வருமானங்கிறது தான் மெயின். அப்போ அந்த வருமானம் அப்படிங்கிறது எனக்கு வேணும். அந்த வருமானம் அப்படிங்கிற ஸ்தானம் இந்த வேதைகள்ல ஒரு இடத்துல இருக்கு. இந்த வேதைகளா மாட்டிக்கிட்டு இருக்கு. நமக்கு பணத்தை அதிகமா கொடுக்கக்கூடியது யாரு? சுக்கிரன், குரு, இவங்க 2 பேரும் பணத்தை நமக்கு கொடுக்கக்கூடிய கிரகங்கள். அப்படி இருக்கிற கிரகங்கள், இந்த சுக்கிரன் வந்து உங்கள் ஜாதகத்துல 2ஆம் இடத்துல உட்கார்ந்து இருக்கிறாருன்னு வச்சுப்போம். 2ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறாரு. நல்ல ஒரு லட்சுமி கடாட்சமான ஒரு ஜாதகம், லட்சுமி யோகம் இருக்கக்கூடிய ஒரு ஜாதகம்னு சொல்லுவோம். ஆனா அந்த சுக்கிரன் பாருங்க, சுக்கிரனுக்கு 8ஆம் இடத்துல, லக்னத்துக்கு 8ஆம் இடம் இல்ல, சுக்கிரனுக்கு 8ஆம் இடத்துல சனி பகவான் போய் உட்கார்ந்து இருக்கிறாரு அப்படின்னா, 2ஆம் இடம் வருமானத்துல இருக்கக்கூடிய சுக்கிரனுக்கு 8ஆம் இடம் வேதையாக சனி பகவான் இருக்கிறாருன்னு அர்த்தம். 8ஆம் இடம்ங்கிறது என்ன? நமக்கு பொதுவா அசிங்கம், அவமானம், மருத்துவ செலவு, விபத்து இந்த மாதிரியா? அப்போ இந்த சனி பகவான் சந்திரனுக்கு 8ல போய் உட்கார்ந்து நமக்கு என்ன சொல்றாரு? வருமானத்தினால ஒரு அசிங்கம், அவமானம் உனக்கு இருக்குது. நீ வருமானத்தை நேர்மையான வழியில சம்பாதிக்க முடியாது. நீ கையூட்டு பணமோ அல்லது லஞ்ச பணமோ, கையூட்டு லஞ்சம் 2மே ஒண்ணுதானே. சரி, அந்த மாதிரி உழைப்பில்லாத நேர்மையற்ற வருமானத்தை நீ சம்பாதிக்க போற. அது மூலியமா உனக்கு அசிங்கமோ, அவமானமோ, ஒரு ஜெயில் தண்டனையோ உனக்கு கொடுக்க போறேன் அப்படின்னு யாரு சொல்றா? சனி பகவான் வேதையா உட்கார்ந்து சொல்றாரு. அப்போ இங்க வருமானம் வேணும்னு சுக்கிர பகவான் சொல்லுவாரு. சனி பகவான் வருமானத்தை தரமாட்டேன். நீ நினைக்கிற மாதிரி வருமானத்தை நான் கொடுத்தேன்னா உனக்கு பிரச்சனை இருக்கு பின்னாடி அப்படின்னு சொல்லுவாப்ல. புரியுதுங்களா? இதுதான் இந்த வேதைகளினுடைய ஒரு நிலைப்பாடு. இப்ப வேதை அப்படிங்கிறது என்னன்னு புரிஞ்சிருச்சுங்களா? இதுல நித்திய வேதை, தற்காலிக வேதை அப்படின்னு இருக்கு. முதல்ல நம்ம நித்திய வேதைகளை பார்த்துப்போம். ஏன்னா தற்காலிக வேதைகளை நீங்க அப்புறமேல் தெரிஞ்சுக்கலாம். நித்திய வேதை அப்படின்னா என்னன்னா, நித்தமும் இது வேலையை இது செய்யும். அதாவது இதற்கெல்லாம் பிக்சடுன்னு அர்த்தம். சரிங்களா? பிக்சடா இவங்களுக்கு இதுதான் வேலை. இவங்க இந்த இடத்துல இருந்தாங்கன்னா இவங்க இப்படிதான் வேலை செய்வாங்க அப்படிங்கிறது தான் அர்த்தம். ஓகேவா? இப்ப பாருங்க, நம்ம சாட்ல பார்த்திருக்கோம். இதை நான் கிளியரா எழுதி போட்டிருக்கேன். இது படியே நீங்களும் நோட் பண்ணிக்கோங்க. ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். ஃபர்ஸ்ட் சந்திரன்ல இருந்து ஆரம்பிச்சுக்கலாம். சந்திரன்ல பாத்தீங்கன்னா, சந்திரன் நின்ற இடத்திற்கு, சரிங்களா? ஆனா மூல நூல்கள்ல ஒண்ணு போட்டிருக்குங்க. அது ரைட்டா இது ரைட்டான்னு தெரியல. ஆனா எப்படி பலன் எடுத்து பார்த்தாலுமே சரியாதான் வருது. சரிங்களா? மூல நூல்கள்ல குமாரசாமியம் அப்படிங்கிற நூல்ல என்ன போட்டிருக்கு அப்படின்னா, நித்திய வேதைகள் அப்படிங்கிற போது இவங்க கிரகங்களையோ பாவங்களையோ சொல்லவே இல்லை. குமாரசாமியம் நூலை பொறுத்த வரைக்குமே எல்லாமே நட்சத்திரங்கள்ல இருந்து தான் போட்டிருக்காங்க. நட்சத்திரத்தை அடிப்படையா வச்சுதான் அந்த புக்கே இருக்கு. அந்த புக்ல போட்டிருக்கிறது என்னன்னா, சந்திரன் நின்ன நட்சத்திரத்துக்கு, சந்திரன் நின்ற நாளுக்கு 7ல் செவ்வாயும், செவ்வாய்க்கு 4ல் புதனும், புதனுக்கு 5ல் குருவும், குருவுக்கு 6ல் சுக்கிரனும், சுக்கிரனுக்கு 8ல் சனி பகவானும்,
சனிக்கு 9 சூரியனும், சூரியனுக்கு 9 ராகு கேதுவும், ராகு கேதுவுக்கு 9 சந்திரனும் நிக்க நித்திய வேதைகளாம் அப்படின்னு போட்டிருக்கு. அப்ப அவங்க நாள் அப்படின்னு சொல்றது நட்சத்திரத்திற்கு வேறு பெயர் தான் நாள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா மற்ற நூல்கள்ல இப்ப இருக்கிற ஜோதிடர்கள் எல்லாமே 7, 4, 5, 9 இது ஒரு 13 தாண்டி போகல, 12 தாண்டி போகல அப்படிங்கிறதுனால இத பாவமா மாத்தி சந்திரனுக்கு 7 செவ்வாய் அப்படின்னு கொண்டு வந்துட்டாங்க. அப்படி பலன் பார்த்தாலுமே ஒரு 80 to 90% கரெக்டா தான் இருக்கு. நட்சத்திரங்களை வச்சு பார்க்கும் போதும் கரெக்டா தான் வருது. உங்களுக்கு அது எது ஈஸியா இருக்கோ அதை நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். அதுல ஒன்றும் தவறு கிடையாது. ஜோதிடத்தை நம்ம எப்படி வேணாலும் அதை வளைக்க முடியும், மாத்த முடியும். அது மற்றவர்களுடைய நன்மைக்காக தான் இருக்கணுமே தவிர ஒரு ஜோதிடருடைய தனிப்பட்ட ஆதாயத்துக்காக இதை பயன்படுத்தக்கூடாது. சரிங்களா? ஏன்னா எல்லாத்துக்குமே இங்க ஒரு பரிகார விஷயங்கள் இருக்கு. இப்படி இருக்கு அப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அதை பரிகாரத்துக்கு பயன்படுத்தாம உங்களுக்கு வருமானம் வர்றதுல ஒரு பிரச்சனை இருக்கா, தடை இருக்கா, அதுக்கு இதுதான் காரணம். சரிங்களா? அந்த காரணத்தை தெரிஞ்சுக்கிட்டீங்களா? நேர்மையான வழியில போங்க, அவ்வளவுதான் பரிகாரம். அதை விட்டுட்டு சந்திரனுக்கு 7 செவ்வாய் இருக்குது, திருமண வாழ்க்கையில ஒரு பிரச்சனை இருக்குது, அதுக்கு போய் நீங்க இந்த கோயில்ல இந்த மாதிரி நம்ம சொல்ற ஐயர்கிட்ட போயிட்டு இந்த பரிகாரத்தை பண்ணிட்டு வாங்க அப்படிலாம் சொல்ல வேணாம். ரொம்ப ஆள் மனசுல ஒரு ஜோதிடர் நல்ல எண்ணத்தோட, அவருக்கு உண்மையிலேயே நல்லது நடக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தோட சொன்னாலே பலிக்கும். அதுதான் வாக்குப்பளிதம். நீங்க இந்த பிரச்சனை அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுக்கு எங்களால ஈஸியா ஒரு விஷயத்த கண்டுபிடிக்க முடியும் ஜாதகத்துல. ஏன் இது பிரச்சனை நடக்குது, இதுக்கு என்ன பிரச்சனை, ஒரு 5-10 நிமிஷத்துல முடிஞ்சிடும். சரிங்களா? அதை விட்டு ஜாதகத்தை கொடுத்து நீங்க சொல்லுங்க என் வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்லாம் பேசிக்கிட்டு உட்காந்து 1.5 மணி நேரம் கதை அளக்கிறதுக்கெல்லாம் ஜோதிடத்துல ஒண்ணுமே கிடையாது. சரிங்களா? உங்களுக்கு என் மூலியமா ஒரு விஷயம் நடக்கணும் அப்படின்னு இந்த பிரபஞ்சம் முடிவு பண்ணியிருந்தா மட்டும்தான் நீங்க என்கிட்ட வர முடியும், என்னால உங்களுக்கு ஜோதிடம் பார்க்க முடியும். இல்லைன்னா என்னதான் தலைகளை நின்று தண்ணி குடிச்சாலும் உங்க ஜாதகம் என்கிட்ட வரப்போறது கிடையாது. அப்படியே வந்தாலும் அந்த ஜாதகத்துக்கு நான் உங்களுக்கு பலன் சொல்ல முடியாது. உங்க ஜாதகத்தை எடுத்து வச்சு இந்த மாதிரி ஒவ்வொரு கிரகத்துக்கும் இந்த மாதிரியான இடங்கள்ல இந்த கிரகங்கள் நிக்குதா அப்படிங்கிறத பாருங்க. கண்டிப்பா அந்த மாதிரி ஏதாவது நின்றுச்சுன்னா அது சார்ந்த விஷயங்கள்ல தான் உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்கும் உங்க ஜாதகத்துல. அந்த கிரகத்தினுடைய தசா புத்தி அந்தர சூட்சம காலங்கள்ல சிக்கல் பிரச்சனை வரும். இவ்வளவுதான் ஜோதிடம். வீடியோ நல்லா இருந்துச்சா அப்படிங்கிறத நீங்க தான் கீழே கமெண்ட்ல சொல்லணும். நிறைய வீடியோஸ் இனிமே உங்களுக்கு அடுத்தடுத்து வந்துகிட்டே இருக்கும். நல்ல பயனுள்ள வீடியோ வந்துகிட்டே இருக்கும். பாருங்க, பயனடைங்க. நன்றி, வணக்கம், பாய்.